லிந்துலையில் ஆற்றை கடக்க பாலம் ஒன்று அமைக்கப்படாமையால் அந்த பகுதி மக்கள் சிரமப்படுகின்றனர். பொதுமக்களின் வாழ்வியலோடு போக்குவரத்து என்பது பின்னி பிணைந்ததாகும். எனினும் மலையகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வாழும் மக்கள் இன்னமும் இத்தகைய அடிப்படை வசதிகளின்றி பெரும் அசௌகரியங்களை அனுபவித்து வருகின்றனர். கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சீரற்ற காலநிலையினால் நுவரெலியால் லிந்துலை மெராயா பகுதியிலிருந்து ஹென்ஃபோல் தோட்டத்திற்கு செல்லும் பகுதியில் கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் ஆக்ரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பழமை வாய்ந்த இரும்பு பாலம் அறுந்து வீழ்ந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டது. மக்களின் போக்குவரத்து தேவைகளுக்கு தற்காலிகமாக பாலம் ஒன்று அமைத்து கொடுக்கப்படாததால் அங்குள்ள மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதனால் லிந்துலை ஹென்ஃபோல் தோட்டத்திற்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மிளகு சேனை, ஊட்டுவழி, சென்ட்ரல் கிளாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்று வரை இருக்கின்றனர். சிறியளவில் மழை பெய்தாலே ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து மக்கள் அந்த வழியாக செல்ல முடியாத நிலை உருவாகின்றது. இவ்வாறான சூழ்நிலைகளில் அவர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றுவீதியை பயன்படுத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தொடர்ந்து மீண்டும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கிராம மக்கள் முழுமையாக வெளியேற முடியாத அபாய நிலையும் உருவாகலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் அன்றாட போக்குவரத்தினை மேற்கொள்ளவும் பாடசாலை செல்வதற்கும் அவசர மருத்துவ தேவைகளை பெறுவதற்கும் சிரமமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்பகுதியை பார்வையிட்டு சென்றுள்ள போதிலும் சீரமைப்பது தொடர்பாக உரிய அதிகாரிகள் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மீது அக்கறை கொண்டு தற்காலிகமாக பாலம் அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.